இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறதுக்காக இங்கே ரியாதில் இருக்க ரபி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு லேசாக உடம்பு சரியில்லை போல் தோணுது. அதான் ஒரு செக்கப் பண்ணிக்கலாம்னு நினச்சி இங்கே வந்தோம். ஹாஸ்பிட்டல் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம நல்லா இருக்கோம்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விசிட் எல்லாம் தேவைப்படுது. பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே ஹாஸ்பிட்டலில் என்ட்ரி ஆனதான் கேஷுவலிட்டி தான் போகணும். கேஷுவலிட்டியில் நம்மளோட டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கவுண்டருக்கு அனுப்புனாங்க. கவுண்டருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்துட்டு நம்மளை வந்து ஃபீமேல் கேஷுவலிட்டியில் கொண்டு போய் வெயிட் பண்ண வச்சாங்க. அப்புறம் டாக்டரும் வந்தாங்க. டாக்டரும் செக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 லெபனைசரும் ப்ளஸ் ஒரு ட்ரிப்பும் வந்து கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. அதுதான் இன்றைக்கி போயிட்டு இருந்தது. இங்கே வந்து என்னென்னா மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக கேஷுவலிட்டி இருக்குது. அது ஃபீமேல் கேஷுவலிட்டி ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறாங்க. மேல்ஸ் நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில். ப்ளஸ் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹாஸ்பிட்டல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே சிஸ்டம் மெயின்டெனன்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ரொட்டீன் செக்கப் பண்ணுற பழக்கம் இருக்கணும். இல்லாட்டி கடைசியில் இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம உடம்பை நம்ம தான் வந்து அல்டிமேட்டாக கேரி பண்ணிக்கணும். ஸோ டாக்டர் வந்து நமக்கு அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கு தான் கரெக்டாக டயட்டு ரெஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கேஷுவலிட்டிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு இங்கே மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன் தான் எழுதி கொடுத்தாங்க. 3 days கோர்ஸ்ன்னு தான் கொடுத்தாங்களே. இங்கே மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் என்ன மைனஸ் பாயிண்ட்டுனா, நம்ம ஒரு டேப்லெட் 2 டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு பாக்ஸில் எவ்வளோ இருக்கோ அப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். எனக்கு 3 நாள் கோர்ஸ்க்கு வந்து நான் வந்து 30 டேப்லெட் வாங்குற மாதிரி ஆச்சு. அது இங்கே கொஞ்சம் மைனஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. அங்கே நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ நீங்களும் இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா. இங்கேத்துடைய ரியாதோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நல்லா இருக்கா? சம்டைம் லைஃப்பில் இந்த மாதிரி விசிட் எல்லாம் தேவைப்படுது. அண்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் நல்லா குத்தியில் அமைச்சிருக்காங்க இல்லையா, அதனால்